பிரதமர் நரேந்திர மோடியிடம் எந்த அதிகாரமும் இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடுமையாக சாடியுள்ளார். ஓபிசி வரலாற்றை RSS பாஜக வேண்டுமென்றே அழித்து விட்டதாகவும் அவர் சாடியுள்ளார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடியை கடுமையாக சாடி பேசியுள்ளார் காங்கிரசின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். கணபதி, எதன் அடிப்படையில் எந்த அதிகாரமும் பிரதமரிடம் இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார் ராகுல் காந்தி? வேறு என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்? பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய பிரதமர் நரேந்திர மோடி ஓபிசி பிரிவை சேர்ந்தவர் என அவ்வப்போது ஓபிசி பிரிவினர் குறித்த குற்றச்சாட்டுகள் வரும்போதெல்லாம் வலியுறுத்தி வருகிறது. இத்தகைய சூழ்நிலையில்தான் பிரதமர் நரேந்திர மோடியிடம் எந்த அதிகாரமும் இல்லை என பொருள்படும் வகையிலே இன்று ராகுல் காந்தி விமர்சனம் செய்திருக்கிறார். இதற்கு காரணம், ராகுல் காந்தியின் கருத்துப்படி அனைத்து அதிகாரங்களும் RSS அமைப்பிடம் உள்ளன. RSS அமைப்பே பாரதிய ஜனதா கட்சியை இயக்குகிறது. நரேந்திர மோடியின் முடிவுகள் பின்னால் இருப்பதும் RSS அமைப்புதான் என்பது ராகுல் காந்தியின் கருத்தாக இருக்கிறது. நாடு முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும். ஓபிசி மக்கள் அவர்களுடைய ஜனத்தொகைக்கு ஏற்ற வகையிலே இடஒதுக்கீடு பெற வேண்டும் என்பதையெல்லாம் வலியுறுத்தி வரும் ராகுல் காந்தி தெலுங்கானா மாநிலத்திலே இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது எனவும், ஒரு பூகம்பத்தை போல அந்த நடவடிக்கை நாடு முழுவதும் தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும் தெரிவித்திருக்கிறார். ஆகவே ஏற்கனவே பல்வேறு மாநிலங்களிலே ஓபிசி இடஒதுக்கீட்டை ஜனத்தொகை அடிப்படையிலே நிர்ணயிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்து வரும் நிலையிலே ராகுல் காந்தி இவ்வாறு பேசியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதுவும் பீகார் மாநிலத்திலே இன்னும் ஓரிரு மாதங்களிலே தேர்தல் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத்தகைய சூழ்நிலையில்தான் தனது ஓபிசி இடஒதுக்கீடு குறித்த நிலைப்பாட்டை ராகுல் காந்தி இவ்வாறு வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடியையும் விமர்சனம் செய்திருக்கிறார். வேதவலி, தற்போது ராகுல் காந்தி இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார். இதற்கு முன்னதாக கூட பல்வேறு விமர்சனங்களை பிரதமர் நரேந்திர மோடியின் மீது தொடர்ச்சியாக முன்வைத்து வருகிறார். தற்போது வரையில் பாஜக தரப்பிலிருந்து ஏதேனும் எதிர்வினை ஆற்றப்பட்டிருக்கிறதா இது தொடர்பாக? ஓபிசி மக்களுக்கு அதிக அளவு நன்மை செய்தது பாரதிய ஜனதா கட்சி தான் என அந்த கட்சியின் தலைவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். மேலும் பிரதமராக நரேந்திர மோடியை தேர்ந்தெடுத்து ஒரு ஓபிசி பிரதிநிதியை பிரதமராக்கி இருப்பதே பாரதிய ஜனதா கட்சி தான் என்றும் அவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். அதே சமயத்திலே இடஒதுக்கீடு தொடர்பான கொள்கைகளில் சரியான முடிவுகள் எடுக்கப்படவில்லை, சரியான நடைமுறைப்படுத்தல் இல்லை என காங்கிரஸ் வலியுறுத்தி வரும்போதெல்லாம், நாங்கள் எங்களுடைய ஆட்சியிலேதான் இது தொடர்பான திருத்தங்களை எல்லாம் கொண்டு வந்து ஓபிசி மக்களுக்கு நியாயம் கிடைக்கும் வகையிலே நடவடிக்கை எடுத்து வருகிறோம் எனவும் பேசி வருகிறார்கள். ஆகவே ஓபிசி வாக்கு வங்கியை குறிவைத்தே நாட்டின் இரண்டு பிரதான கட்சிகளான காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா பல்வேறு காய்களை நகர்த்தி வருகின்றன. அந்த வகையில்தான் ராகுல் காந்தி நாடு முழுவதும் ஜாதிவாரி கணக்கீடு, ஜனத்தொகை கணக்கீடு தேவை என வலியுறுத்தி வருகிறார். அடுத்த ஜனத்தொகை கணக்கீடு நாடு முழுவதும் நடைபெறும் போது அதிலே ஜாதிவாரி விவரங்களும் கணக்கெடுக்கப்படும் எனவும் பாரதிய ஜனதா கட்சி தெரிவித்திருக்கிறது. ஆனால் இதெல்லாம் எப்படி நடைமுறைப்படுத்தப்படும் என்பதை பொறுத்தே ஓபிசி மக்கள் யார் பக்கம் ஈர்க்கப்படுவார்கள், காங்கிரஸ் பக்கம் ஈர்க்கப்படுவார்களா அல்லது பாஜக பக்கம் ஈர்க்கப்படுவார்களா என்பது தெரிய வரும். விரிவான தகவல்களுக்கு நன்றி கணபதி.